தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தின் பதில். காரிருளில் பேரொளி வீசிடுமே என்ற தலைப்பின் கீழாக நாம் வேதத்தின் வசனங்கள் கொண்டு பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நாம் வேதத்தை தியானிப்போம். நம்முடைய வாழ்வில் காரிருள் நீங்கி நித்திய வெளிச்சமாக தேவன் நம்மோடு உறவாட நம்மை நாம் அர்ப்பணிப்போம். ஆமீன். எரேமியா 13:16 அவர் அந்தகாரத்தை வர பண்ணுவதற்கு முன்னும் இருண்ட மலைகளில் உங்கள் கால்கள் இடறுவதற்கு முன்னும் நீங்கள் வெளிச்சத்துக்கு காத்திருக்கும் போது அவர் அதை அந்தகாரமும் காரிருளுமாக மாற பண்ணுவதற்கு முன்னும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வில் அந்தகாரம், காரிருள், எதிரிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு நம்முடைய வாழ்வில் சத்துருக்களின் சோதனைகள், சத்துருக்களின் சூழ்ச்சிகள், தந்திரங்கள் அனைத்தும் நம்மை மேற்கொள்ளும்போது இயேசு கிறிஸ்துவானவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்குள்ளாக அவர் ஜீவனாக இருக்கிறார். நாம் அவர் மீதாக நம்முடைய பாரத்தை வைக்கும் பொழுது அவர் அனைத்து காரியங்களையும் லேசாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய இருளை நீங்கச் செய்து நித்திய வெளிச்சமாக அவர் நம்முள் உதிக்கிறார். நாம் அவரை தேடும்போது, அவருடைய மகிமையை நாம் துதிக்கும் போது, அவரை நாம் புகழ்ந்து பாடும் பொழுது, அவரண்டை நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய வாழ்வில் தேவனுக்கு நாம் மகிமையை செலுத்த வேண்டும். நம்முடைய வாழ்வில் அந்தகாரம், காரிருள், சோதனைகள், வேதனைகள் வருவதற்கு முன்பாக தேவனாகிய கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள் என்று வேதத்தின் வார்த்தை கூறுகிறது. நாம் அவரிடம் நம்மை அர்ப்பணிப்போம், அவரை போற்றி புகழ்வோம், அவரை துதிப்போம், அவரிடம் நம்முடைய அனைத்து காரியங்களையும் விண்ணப்பமாக ஏறெடுப்போம். அவர் நம்மை வழிநடத்தி பலப்படுத்துவார். நீதிமொழிகள் 4:19 துன்மார்க்கருடைய பாதையோ காரிருளை போலிருக்கும், தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்யும் காரியங்கள், நம்முடைய பாதைகள் அனைத்தும் நியாயமாகவும் நீதியாகவும் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறதாகவும் இருக்கும் பொழுது, நற்கிரியைகள் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நம்முடைய பாதைகள் செவ்வைப்படுகிறது. துன்மார்க்கனுடைய பாதையோ காரிருளை போல் இருக்கும். தீமையான காரியங்கள், தீய சிந்தனைகள், பாவ கிரியைகள் அதிகமாக இருக்கும் பொழுது அவன் நித்திய வெளிச்சத்தை நாடாமல் இருளிலே மூழ்கி போவான் என்று வேதத்தின் வார்த்தை சொல்கிறது. அவன் இடறுவது உறுதி என்று சொல்கிறது. நீதிமொழிகள் 20:20 தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் இருளில் அணைந்து போம். நம்முடைய வாழ்வில் நாம் நம்முடைய பெற்றோர்களுக்கு, முதியவர்களுக்கு தகுந்த கனத்தை நாம் கொடுக்கிறோமா இல்லையா? நம்முடைய வாழ்வில் தேவன் நமக்கு கொடுத்த கட்டளை, உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. நாம் பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல நம்மை பெற்றவர்களுக்கு நாம் கனம் செய்ய வேண்டும். வசனம் சொல்லுகிறது, தன் தாயையும் தகப்பனையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் நம்முடைய ஆத்துமாகியது. நாம் மற்றவர்களை தூஷிக்கும் பொழுது, நாம் பெற்றவர்களை தூஷிக்கும் பொழுது அது இருளில் அணைந்து போம் என்று வேதத்தின் வார்த்தை சொல்கிறது. நாம் நம்முடைய வாழ்வில் எவ்வாறாக இருக்கிறோம்? நம்முடைய வாழ்வில் இருள் நீங்கி பேரொளி வீச தேவனுடைய வல்லமையும் மகிமையும் நம்மேல் உதிக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? சங்கீதம் 18 ஒரு சில வசனங்களை நாம் பார்ப்போம். 6 எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் நம்முடைய அனைத்து சோதனைகளிலும், சத்துருவின் சூழ்ச்சிகள், தந்திரங்கள், நாம் பயமாக எண்ணிக்கொண்டிருக்கும் காரியங்கள் அனைத்தையும் நாம் முழுமையாக தேவனிடத்தில் விண்ணப்பமாக
ஏறெடுத்து அவரிடம் நம்மை முழுமையாக தாழ்த்தும் பொழுது, நாம் தவறு செய்யாமல் இருக்க தேவனை நாம் நாடும் பொழுது, நாம் அந்த பாவத்திலிருந்து விடுபட, சாத்தானின் சோதனையிலிருந்து விடுபட நாம் நம்மை தாழ்த்தி, நாம் தேவனிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணித்து அவரிடம் நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது தேவன் செவிசாய்க்கிறார். நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகளையும் நினைவுகளையும் அறிந்த தேவன், நாம் நீதியின் பாதையில் நம்மை நடத்துகிற தேவன், நாம் நியாயமான காரியங்களுக்காகவும் நன்மையான காரியங்களுக்காகவும் அவரை நாடும் பொழுது அவர் நமக்கு நிச்சயம் உதவி செய்கிறவராக இருக்கிறார். 2 சாமுவேல் 22 அதிகாரம் 10 சங்கீதம் 18 அதிகாரம் 9 இவ்வாறாக கூறுகிறது. வானங்களை தாழ்த்தி இறங்கினார், அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது தேவன் நம்முடைய குரலை கேட்டு நமக்கு செவி கொடுத்து நமக்காக அவர் இறங்குகிறார். வானத்தில் இருந்து அவர் இறங்கி வருகிறார். அவருடைய பாதத்தின் கீழாக காரிருள் இருக்கிறது. நம்முடைய வாழ்வில் நாம் சோதனைகள், வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், கவலை அனைத்தையும் நாம் நம்மை படைத்த தேவனிடம் முழுமையாக நம்மை அர்ப்பணித்து அவரிடம் ஏறெடுக்கும் விண்ணப்பங்கள் நமக்கு வெற்றியை தரும். அவர் நிச்சயம் நமக்காக இறங்கி வருவார். நமக்காக அவர் யுத்தம் செய்ய வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 18 அதிகாரம் 16 உயரத்தில் இருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். 17 என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். 18 என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். நம்முடைய வாழ்வில் அவர் நம்முடைய கரத்தை அவர் பிடித்து நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். உயரத்தில் இருந்து வானத்தில் இருந்து நமக்காக இறங்கி வந்தார். நம்முடைய கரத்தை பிடித்து நம்முடைய பாவத்தின் கஷ்டங்கள், துன்பங்கள், கவலைகள் அனைத்திலுமிருந்து நம்மை விடுவித்தார். நம்மை தூக்கி எடுத்தார். நம்மை காட்டிலும் அதிகமாக பலவான்களாக, பகைஞர்களாக நம்மை சூழ்ந்து கொண்டுள்ள அனைத்து எதிரிகளுக்கும் அவர் நிச்சயமாக பதிலளிப்பார். அவர் நம்மை ஆபத்து காலத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளும், கஷ்டங்களும், கவலைகளும், கண்ணீர்களும் நம்மை சூழ்ந்திருக்கும் பொழுது, பகைஞரின் எரிச்சலான வார்த்தைகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதும் அவருடைய நித்திய வெளிச்சம் நம்மேல் படும் பொழுது அந்த காரிருள் அகன்று விடுகிறது. அவர் ஆபத்து நாளில் நமக்கு துணையாக இருக்கிறார், ஆதரவாக இருக்கிறார். 19 அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். நம்மீது பிரியமாயிருக்கிறார், நம்மீது அன்புள்ளவராக இருக்கிறார். அவர் நம்மை தேடி வந்த தெய்வமாக இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். எம்மானுவேலாக நம்மோடு கூட இருக்கும் தேவன் அவர். அவர் நம்முடைய பாதைகளை அறிந்தவர், நம்முடைய கஷ்டங்களை அறிந்தவர். அவரிடம் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஆபத்து நாளில் எதிரிட்டு வருகிறவர்களை, சத்துருக்களை அவர் தம்முடைய காலால் மிதித்து போடுகிறார். யுத்தத்தில் வல்லவர் அவர். அவர் நம்மை இரட்சித்து நம்மை ஜெயம் கொள்ள செய்கிறார். நாம் 20 பார்க்கும் பொழுது, கர்த்தர் என் நீதிக்குத்தக்கதாக எனக்கு பதிலளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வில் நாம் இருதய சுத்தம், நீடிய சாந்தம், பொறுமை, அன்பு, கர்த்தர் மீதான விசுவாசம், அவர் மீதான நம்பிக்கை இவற்றை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் என்னை வழிநடத்துவார். அவர் எனக்கு கேடகமாகவும் துர்கமாகவும் இருக்கிறார். தேவன் எனக்கு அடைக்கலமும் பலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது தேவன் தம்முடைய அன்பினாலே நமக்காக இறங்குகிறார். அவர் நம் மீது வைத்த பிரியத்தினாலே நமக்காக இறங்கி
நம்முடைய சத்துருக்கள் பகைங்கிற அனைவரையும் முழுமையாக அவர் நிச்சயமாக ஜெயித்தார். நம்மை அவர் முழுமையாக அவரண்டை சேர்த்து கொண்டார். அவர் நமக்கு சரி கட்டினார். நம்முடைய நீதிக்கு தக்கதாக, நியாயத்துக்கு தக்கதாக சரி கட்டுகிற தெய்வம். நாம் நம்முடைய வாழ்வில் நீதியும் நியாயமும் நன்மையும் உள்ளவர்களாக அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளுக்கு முழுமையாக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயம் நமக்கு அவர் ஜெயம் தருகிற தேவனாக இருக்கிறார். 21ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. நம்முடைய வாழ்வில் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழிகளை, அவருடைய ஆலோசனைகளை நாம் கை கொள்ளும் பொழுது ஞானத்தை தருகிற தேவன், அவருக்கு பயந்தவர்களுக்கு ஞானத்தை தருகிற தேவன் என்று வேதத்தின் வார்த்தை சொல்கிறது. தெய்வ பயம் உள்ளவர்களாக, நாம் தெய்வத்தோடு ஒன்றிணைந்தவர்களாக, நாம் அவரண்டை சேர வேண்டும் என்ற அந்த ஆசையும் அந்த வாஞ்சியும் உள்ளவர்களாக நாம் இருக்கும் பொழுது அவர் நமக்கு உதவிக்கரம் நீட்டுகிறார். அவர் நம்மை பிரித்து எடுத்து அனைத்து பாவத்தினின்றும் அனைத்து சாபத்தினின்றும் தம்முடைய தூய இரத்தத்தினாலே நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தி அவருடைய வீட்டில், நித்திய வீட்டில், பரலோக ராஜ்யத்தில் நம்மை சேர்க்க விரும்புகிறார். கார் இருள் நம்மை விட்டு அகல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணை செய்கிறார். அவருடைய கரம் நம்மை வழிநடத்துகிறது. நாம் அவரிடம் நம்மை முழுமையாக தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். தேவனுக்கு உரிய மகிமையை நாம் செலுத்துவோம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்மை சுற்றி இருள் இருந்தாலும், நம் மீதாக காரிருள் மூடினாலும் தேவன் நம் மீது உதிப்பார். அவருடைய மகிமை நம்மேல் காணப்படும். அவரே நமக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறார். நாம் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். அவரிடம் நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுப்போம். கர்த்தர் நம்மை நிச்சயமாக அவருடைய நித்திய வெளிச்சத்திலே நம்மை நடத்துவார். நாம் அவரிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். கிறிஸ்துவின் மகிமை நம் மீதாக இருக்க நாம் நம்முடைய வாழ்வில் நீதியும் நியாயமும் நன்மையும் நற்கிரியைகளும் உள்ளவர்களாக இருப்போம். இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய பாதைகளையும் நம்முடைய அனைத்து காரியங்களையும் அவருடைய சித்தத்தின் கீழாக நம்மை வழிநடத்துவாராக. ஆமீன். ஹல்லேலூயா. ஆமீன்.